வில்லோ கிரீக் என்ற சிறிய நகரம் அமைதியான இடமாக இருந்தது. அங்கு எதுவும் நடக்கவில்லை. மக்கள் நட்பாக இருந்தனர் மற்றும் குற்ற விகிதம் குறைவாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் அது எல்லாம் மாறியது. ஒரு இளம்பெண் அவரது வீட்டில் இறந்து கிடந்தார். அவள் கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டிருந்தாள். போலீசார் திகைத்தனர். சாட்சிகளும் இல்லை, கட்டாயமாக நுழைந்ததற்கான அறிகுறியும் இல்லை. குற்றம் நடந்த இடத்தில் எஞ்சியிருந்த ஒற்றை விளையாட்டு அட்டை மட்டுமே துப்பு. ஜான் ஸ்மித் என்ற இளம் துப்பறியும் நபரை போலீசார் விசாரணைக்கு அழைத்தனர். ஸ்மித் ஒரு புத்திசாலித்தனமான துப்பறியும் நபர், ஆனால் அவர் ஒரு தனிமைவாதியாகவும் இருந்தார். அவர் மக்களுடன் பேச விரும்பவில்லை, யாரையும் நம்பவில்லை. ஆனால் இந்த வழக்கை தீர்த்து வைப்பதில் உறுதியாக இருந்தார். பாதிக்கப்பட்டவரின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை நேர்காணல் செய்வதன் மூலம் ஸ்மித் தொடங்கினார். பாதிக்கப்பட்ட சாரா ஒரு கனிவான மற்றும் மென்மையான நபர் என்பதை அவர் விரைவில் அறிந்து கொண்டார். அவளுக்கு எதிரிகள் இல்லை, அவள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக தெரியவில்லை. ஸ்மித் அதன் பிறகு குற்றம் நடந்த இடத்தில் தனது கவனத்தை திருப்பினார். அவர் வீட்டை மேலிருந்து கீழாகத் தேடினார், ஆனால் வழக்கை தீர்க்க உதவும் எதையும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஸ்மித் விட்டுக் கொடுக்கும் நேரத்தில் அவருக்கு ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. குற்றம் நடந்த இடத்தில் விடப்பட்டிருந்த விளையாட்டு சீட்டைப் பார்த்துக் கொண்டிருந்த அவர் ஏதோ விசித்திரமான ஒன்றைக் கவனித்தார். கார்ட்டு டாரட் கார்ட்டுகளில் இருந்து வந்தது. மேலும் சம்பவ இடத்தில் கிடந்த கார்ட்டு டெத் கார்ட் ஆகும். டெத் கார்ட்டு ஒரு சக்திவாய்ந்த சின்னம் என்பதை ஸ்மித் அறிந்திருந்தார். இது பெரும்பாலும் மரணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது, ஆனால் அது மாற்றம் அல்லது மாற்றத்தையும் குறிக்கும். கொலையாளி ஒரு செய்தியை அனுப்ப முயற்சிக்கிறாரோ என்று ஸ்மித் ஆச்சரியப்பட்டார். ஸ்மித் தொடர்ந்து விசாரித்தார். சாரா ஒரு ரகசிய உறவில் ஈடுபட்டுள்ளார் என்பதை அவர் விரைவில் அறிந்து கொண்டார். அவள் திருமணமான மார்க் என்ற மனிதனைப் பார்த்தாள். மார்க் நகரத்தில் ஒரு சக்திவாய்ந்த மனிதராக இருந்தார். அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தனர். மார்க் கொலையாளியாக இருக்கலாம் என்று ஸ்மித் சந்தேகப்பட்டார். அவர் மார்க்கை எதிர்கொண்டார், ஆனால் மார்க் எல்லாவற்றையும் மறுத்தார். தான் சாராவை காதலிப்பதாகவும் அவளை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டேன் என்றும் கூறினார். ஸ்மித் மார்க்கை நம்பவில்லை. மார்க் தான் கொலையாளி என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் அவரை கைது செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை. மார்க் தான் கொலையாளி என்பதை நிரூபிக்கத் தேவையான ஆதாரங்களைக் கண்டுபிடிப்பதில் ஸ்மித் உறுதியாக இருந்தார். அவர் தொடர்ந்து விசாரித்தார். விரைவில் அவர் தேடுவதைக் கண்டுபிடித்தார். சாரா கொலை செய்யப்பட்ட அன்று இரவு மார்க் அவளுடன் வாதிடுவதைப் பார்த்த ஒரு சாட்சியை அவன் கண்டான். ஸ்மித் மார்க்கை கைது செய்து கொலை குற்றச்சாட்டை சுமத்தினார். மார்க் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. வழக்கு மூடப்பட்டது. ஆனால் ஸ்மித் சாராவை மறக்கவே இல்லை. அர்த்தமற்ற குற்றத்திற்கு அவள் பலியாகிவிட்டாள் என்பது அவனுக்குத் தெரியும்.